ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் அப்ளிகேஷனை லாகின் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். லாகின் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி கனெக்ட் பண்ணுறது அதை மொத்தத்தையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500 வரைக்கும் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணிங்கன்னா 500 வரைக்கும் கேஷ்பேக் வந்து பேடிஎம்லேருந்து தருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். லிங்க் வந்து கீழே வச்சுருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த கேஷ்பேக் வந்து கண்டிப்பாகவே கிடைக்கும். நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். நீங்கள் ஓப்பன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஃபோன் நம்பர் வந்து கேட்பாங்க. நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன நம்பர் தந்திருக்கீங்களோ அந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீடுன்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். ஓடிபி வெரிஃபிகேஷன் ஆனோடனே அப்ளிகேஷனுக்குள்ளே ஃபஸ்ட்டு பேஜுக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓடிபி வெரிஃபிகேஷன் நடந்துச்சு. இப்போ நமக்கு வந்து ஹோம் பேஜுக்கு வந்து வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணுறது, யூபிஐ ட்ரான்சாக்ஷன்லாம் எப்படி பண்ணுறது, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். இந்த மாதிரி கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் ஏ பேங்க் அக்கௌண்ட், இந்த ஆட் ஏ பேங்க் அக்கௌண்ட்றதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏகப்பட்ட பேங்க் வந்து காட்டும். பேங்க் நேம்லாம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டோ அந்த பேங்க்கை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா தானாகவே ஜாயின் ஆகிடும், பேங்க் வந்து லிங்க் ஆகிரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து என்ன ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பர் தான் நீங்கள் இப்போ லாகின் பண்ண பேடிஎம் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ண ஃபோன் நம்பரும் ரெண்டும் ஒன்றா இருக்கணும். அப்படி ஒன்றா இருந்தால் மட்டும்தான் உங்களோட யூபிஐ ஐடி வந்து ஓப்பன் ஆகும். அப்படி வேறு நம்பர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து யூபிஐ ஐடி வந்து ஓப்பன் ஆகாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டோட ஃபோன் நம்பரும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஃபோன் நம்பரும் ரெண்டுமே ஒரே நம்பராக இருக்கும். அப்படி ஒரே நம்பராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து யூபிஐ ஐடி வந்து ஓப்பன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ பேங்க்குன்னு நான் இப்போ வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிரும். நான் வந்து எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து அக்கௌண்ட் வந்து எனக்கு இல்லை, அதனால் வந்து எனக்கு வந்து கனெக்ட் ஆகலை. உங்களுக்கு வந்து எஸ்பிஐ எந்த பேங்க்கில் இருக்கோ அந்த பேங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் உங்களோட அக்கௌண்ட் வந்து கனெக்ட் ஆகிரும். உங்களுக்கு யூபிஐ ஐடியும் ஓப்பன் ஆகிரும். நீங்கள் வந்து பேங்க் ட்ரான்சாக்ஷனும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான், ரொம்பவே ஈஸி தான் பேடிஎம் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.